ஆர்வமுள்ள அனைவருக்கும் வணக்கம். இது லேர்ன் வித் மீ சேனல். நான் உங்கள் கூட முத்து. இந்த சேனலில் நான் புதுசாக கற்றுக்கிட்ட சில விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அப்படி இன்னைக்கு நான் உங்ககிட்ட சில ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸை பற்றின டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டர் சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நாம் நம்ம கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனை ரெக்கார்ட் பண்ணி வீடியோவாக மாற்றிக்க முடியும். இதுக்கான டவுன்லோட் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க அந்த லிங்க்கில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டதால அந்த டீட்டெயிலை உங்ககிட்ட கொடுக்க முடியல, அதுக்காக சாரி. இந்த சாஃப்ட்வேர்ஸில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது, இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே அந்த வெப்சைட்லேயே தெளிவாக கொடுத்துருக்காங்க. வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கே விஷயங்கள் புரியும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஒரு சாஃப்ட்வேர் கிடையாது, இது ஒரு வெப்சைட். இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம சேனலுக்கு வேணுங்கிற லோகோ அனிமேஷனை கிரியேட் பண்ணினேன். அதுக்கான சைட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்களும் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இது 2 வேரியேஷன்ஸில் நம்மளுக்கு சர்வீஸ் பண்ணுது. ஒன்று ஃப்ரீ வெர்ஷனாகவும் இன்னொன்று காசு கொடுத்து அதை வாங்கிக்கிற மாதிரியும் இருக்குது. ஃப்ரீ வெர்ஷனில் நம்மளுக்கு வாட்டர் மார்க்கோடு வரும், காசு கொடுத்து வாங்குறதுனால அதில் வாட்டர் மார்க் இருக்காது. இதுதான் இதுக்கான வித்தியாசம். இதை எப்படி நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் வேணுங்கிறவங்க எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் அதுக்கான வீடியோ கண்டிப்பாக போடுறேன். இப்போ இந்த சைட்டை யூஸ் பண்ணி நான் கிரியேட் பண்ண லோகோ அண்ட் அனிமேஷன், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே வீடியோவில் வருது, பாருங்கள். இது ஒரு வெப் அப்ளிகேஷன். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற விஷயம் VLC மீடியா பிளேயர். இது எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இதை யூஸ் பண்ணி ஒரு சில விஷயங்கள் நம்மளால் பண்ண முடியும், அதுவும் ஃப்ரீயாகவே. வீடியோ கன்வெர்ட் பண்ணுறதுல இருந்து அதை ஒரு சில ரெக்கார்டிங்காகவும் எடிட்டிங்காகவும் யூஸ் பண்ண முடியும். இந்த VLC மீடியா பிளேயர் டவுன்லோட் பண்ணுற லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணுங்கிறவங்க VLC மீடியா பிளேயரை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சாஃப்ட்வேர் ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஃபோட்டோஷாப். இந்த ஓப்பன் சோர்ஸ் ஃபோட்டோஷாப்பை யூஸ் பண்ணி நம்ம ஃபோட்டோஷாப்பில் பண்ணக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் பண்ண முடியும். இந்த சாஃப்ட்வேர்ஸ் பற்றின மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இனி வரப்போகிற வீடியோக்களில் நம்ம பார்க்கலாம். அதுக்கான டவுன்லோட் லிங்க்கையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சாஃப்ட்வேர் ஒரு வீடியோ எடிட்டர் சாஃப்ட்வேர். இதுக்கான டீட்டெயிலும் வீடியோவில் வருது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு சாஃப்ட்வேர். எல்லா சினிமா ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேயும் நியூக் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்க. அது ரொம்ப காஸ்ட்லி. ஆனால் நம்மக்கிட்ட அதுக்கு ரிலவெண்ட்டான ஒரு ஃப்ரீ சோர்ஸ் சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேரை தான் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நம்ம கம்பாசிட்டிங் அப்படிங்கிற ஒரு வேலையை ரொம்ப சிறப்பாக செய்ய முடியும். அதுக்கான டவுன்லோட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்குங்க.
இப்போ நம்ம பார்க்க போற சாஃப்ட்வேர் வந்து ஒரு ஆடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான ஆடியோஸை எடிட் பண்ணிக்கவும் ரெக்கார்ட் பண்ணிக்கிறதுக்கும் முடியும். இது ஒரு ஓபன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். இதை நம்ம டவுன்லோட் பண்றதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கங்க. பார்க்க போறது ரொம்ப முக்கியமான ஒரு சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேரை தான் இனி வர்ற எல்லா வீடியோஸ்லயும் நம்ம படிக்க போறோம். இந்த சாஃப்ட்வேரை தான் நான் படிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இந்த சாஃப்ட்வேர்ல செய்ய முடியாத விஷயங்கள் ரொம்ப கம்மி. இந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்றதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கங்க. கடைசியா நம்ம பார்க்க போறது வெக்டர் இமேஜஸை கிரியேட் பண்றதுக்கான ஒரு சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் கம்ப்ளீட்லி ஓபன் சோர்ஸ். கோரல்ட்ரான்னு கேள்விப்பட்டிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட் சாஃப்ட்வேரா இந்த சாஃப்ட்வேரை நம்ம யூஸ் பண்ணலாம். இது நம்மளுக்கு தேவைப்படுற இடத்துல வெக்டர் இமேஜஸை கிரியேட் பண்ணுறதுக்கு உபயோகப்படுத்திக்கலாம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் சில ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸை பற்றின இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். அது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு உபயோகமான வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.